பரிசுத்தநாமம் மையப்படுவதாக. இந்த நாள் நாம் தேவனை உயர்த்தி ஒரு பாடலை பாடுவோம். நான் பாட வருவிரையா, நான் போற்ற மகிழ்விரையா, என் வாழ்விலே வந்திரையா, புது வாழ்வு தந்திரையா. சேர்ந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? தந்தீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நம் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவருடைய பிள்ளைகள் நாம் இந்த பூமியிலே எல்லாவற்றின் மேலேயும் ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை நம்மால் காண்பிக்க முடியும், ஜெயமாய் வாழ முடியும். இந்த உலகத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பலன் வேத வசனத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய செய்கை வசனத்துக்கு ஏற்றது போல் இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள், செயல்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், வேத வசனத்தில் நம்ம தொடர்ந்து செய்கையை பற்றி தியானித்து வருகிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை தருவார், உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார் என்றெல்லாம் நம்ம வேத வசனங்களிலே தியானித்து எப்படி நாம்
தேவனுக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானித்து வருகிறோம். இந்த வசனம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம், யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்கள், இந்த வேத வசனத்தை நாம் சற்று நல்ல ஆழமாக கவனிக்க வேண்டும். யோவானுக்கு தேவனாகிய கர்த்தர் சபைகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஒரு 7 சபையை குறித்து யோவான் கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்டதை அவன் பார்க்கிறான், எழுதுகிறான். 7 சபைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது வேதத்தில். இந்த 7 சபைகளினுடைய கிரியைகள், இந்த 7 சபைகளுடைய மக்களுடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை யோவான் கண்டான். இது கடைசி காலத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு. கடைசி காலத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். வேத புத்தகத்திலேயும் கடைசி அதிகாரமாக, கடைசியாக எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இந்த யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். யோவானுக்கு இந்த சபைகளை குறித்த ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்திருக்கிறார். 7 சபைகள் பார்க்கப்படுகிறது. ஒன்று, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முடிய மட்டும் வாசித்தால் அந்த 7 சபைகள் எப்படிப்பட்ட சபைகளாக இருக்கிறது, அந்த சபையின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய கிரியைகளை குறித்து வேதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சபையில் உள்ள மக்கள் ஒவ்வொரு விதமான கிரியைகளோடு கூட செயல்பட்டு. சில பேர் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறாங்க, தேவனை துதித்து நல்ல பாடி மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க, அவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் சற்று இன்னும் சில இடங்களிலே தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது, உன்னுடைய பிரயாசத்தை நான் பார்க்குறேன், உன்னுடைய கிரியை பார்க்குறேன் என்று கர்த்தர் இங்கே பேசுகிறதை பார்க்குறோம். இந்த 7 சபையிலேயும் கர்த்தர் என்ன பார்க்குறார் என்பதை இந்த 7 சபையை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 7 சபையிலும் உள்ள மக்களுக்குள்ள விசுவாசத்தை தேவன் பார்க்கிறாரா, அன்பை பார்க்கிறாரா, எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார் என்று சொன்னால் கிரியைகளை பார்க்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய செய்கைகளைத்தான் பார்க்கிறார். பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கலாம், நீங்கள் தேவனை நல்லா ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் நல்ல ஆண்டவரை பாடுகிறவர்களாக இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கிரியை தான் பார்க்கப்படுகிறது. இங்கே வேத வசனத்தில் நம்ம வாசித்த வேத வசனத்தில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த பிலத்தெலியா சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார், வார்த்தை பேசுகிறார், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை ஒருவனை எதிர்க்க மாட்டான், உனக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கிறது, உன்னை யாரும் அடைக்க முடியாது, உன்னை யாரும் அழிக்க முடியாது. இன்னும் சில வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, 10வது வசனத்தை வாசிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கும் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதாவது இந்த சபையை 6 சபையை பற்றி விட்டுட்டு 6 சபையிலும் 6 குறைகளை கர்த்தர் பார்க்குறாரு. அவனுடைய கிரியைகள் எல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சபை மாத்திரம், இந்த 7 சபையில் இந்த பிலத்தெலேபியா சபை மாத்திரம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததாகவும் அவருடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததாகவும் அவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்ததாகவும் அந்த கொஞ்ச பலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ்ந்ததாகவும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு தான் திறந்த வாசலையும் வைப்புன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, திறந்த வாசல் மட்டும் இல்லை,
இந்த பூமியில் எங்கேயும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு, கடைசியில் வரப்போகிற சோதனை காலத்திற்கு நான் காப்பேன் என்று வாக்கும் கொடுக்கிறார். மற்ற சபைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்கிறார். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாயிருப்பேன்னு ஒரு சபையை பார்த்து சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஏகப்பட்ட திருச்சபைகளை பார்க்குறோம், பலவிதமான திருச்சபைகளை, பலவிதமான ஆராதனைகளை பார்க்குறோம் இல்லையா? ஒரு சில சபைகளில் சில ட்ரெஸ் கோடுகளை பார்க்குறோம். சிலர் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆராதிக்கணும் என்று சொல்லுகிறார்கள். சிலர் நகை போடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். சில விதமான காரியங்களை சபையில் அவங்கவுங்க சில காரியங்களை வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். சபைகள் சில விதமான காரியங்களோடு கூட நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில இப்படி நடக்குது, ஒரு சிலர் ஆராதனை முறைமைகளை மாற்றி வச்சுருக்கிறாங்க. கர்த்தரை இப்படி தான் வழிபடணும்னு சொல்கிறாங்க, வசனத்தை இப்படி தான் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. சில சபைகள் வசனத்தை இப்படி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 7 சபைகளை பார்க்கும்போது, 7 சபைகளுடைய மக்களை பார்க்கும்போது, அதில் இந்த பிலத்தெலேவியா சபைக்கு இருக்கிற வெளிப்பாடும், அந்த சபையில் இருக்கிற மக்களுடைய ஆராதனையும், அந்த மக்களுடைய கிரியையும் தேவனுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்திருக்கிறது, தேவனுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிறது என்பதை ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அதான் மிகப்பெரிய முக்கியம். அப்படின்னா இந்த 7 சபையிலும் விசுவாசத்தை பார்க்குறாரா ஜனங்களுக்குள்ள, அவங்க ஆராதனையை கர்த்தர் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறாரான்றதை பார்த்தா, அவங்களுக்கு ஆராதனை செய்கிறதையும் பார்க்குறாரு, அவங்களுடைய கிரியைகளையும் பார்க்குறாரு, விசுவாசத்தை பார்க்குறாரு. ஆனால் கிரியை தான் முக்கியமாக பார்க்குறாரு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். கொஞ்சம் பலம் தான் இருக்குது, ஆனால் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிற, அதனால தான் நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்கிறார். பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்போதுமே கர்த்தர் அடைக்கலமாக அனுகூலமான துணையாக இருக்கிறார், வாசலை திறக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இது. உங்கள் கிரியைகள் சரியாக இருந்தால் உங்களுக்கு வாசல் திறக்கப்படும். தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றது போல கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுவீர்களானால், வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் உங்கள் கிரியைகளை பார்த்து உங்களுக்கு வாசலை திறப்பேன் என்று சொல்லுகிறார். திறந்த வாசலை முன்பாக உங்களுக்கு வைப்பார். ஒருவேளை வீடு கட்டுவதற்கு தடையாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை படிப்புக்கு ஆன காரியங்களுக்கு தடையாக இருக்கலாம், திருமண காரியத்தில் தடையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்க வேண்டியதற்கு, இல்லை வாகனத்தை வாங்க வேண்டியதற்கு தடையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் கிரியைகள் தேவனுக்கு ஏற்றது போல பிரியமாய் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால், வசனத்தை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய மனம் திரும்புவீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். இந்த சபைக்கு அதை தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிலத்தெலேவியா சபையில் உள்ள மக்களுக்கு இல்லையா? திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிற ஒருவன் அதை பூட்ட மாட்டான்னு சொல்கிறார். ஏன்னா மேலே வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாருன்னா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் அவர். அவர் திறந்துட்ட ஒரு வாசலை யாரும் பூட்ட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அவர் வாசலை திறந்துட்டா அது யாராலையும் பூட்ட முடியாது. ஏன்னா சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? யோபு தான் சொல்றார், கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபினுடைய விசுவாசத்தை மாத்திரமல்ல, யோபினுடைய கிரியைகளை கூட தேவன் அறிந்திருந்தார். அதனால தான் அவன் கிரியைகள், அவன் நடக்கைகள் எல்லாம் நல்லா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது என்பதனால்தான் சாத்தானிடத்திலே ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். யோபு உத்தமனும் நீதிமானும் பொல்லாப்புக்கு விலகிறவனும் பூமியில் அவனைப் போல ஒருவனும் இல்லைன்னு சொல்றாரு. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அதே போலதான் இந்த சபையை குறித்து கர்த்தர் ஒரு நற்சாட்சி சொல்லுகிறார். ஆனால் மற்ற சபையில் உள்ள எல்லா சபைகளை நீங்கள் வாசித்து பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு குறையில. ஆனால் சபை ஆராதனை நடக்குது, சபை மக்கள் இருக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாங்க, வாந்தி பண்ணி போடுவன்றாரு. ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு 10 நாள் நீங்கள் உபத்திரப்படுவீங்க, அதில் நிலைச்சிருப்பீங்களா, நிலைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவகிரீடம் கொடுக்கின்றாரு. ஆனால் இந்த 7 சபைகளிலும் தேவன் விசுவாசத்தை பற்றியும் ஆராதனை பற்றியும் பேசாமல் கிரியைகளை பற்றி பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்தில் தேவனுக்காக நீங்கள் எப்படி கிரியை செய்ய போகிறீர்கள்,
தேவனுக்காக எப்படி வாழப்போகிறீர்கள் என்பதுதான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம எப்படி வாழப்போகிறோம்? ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்கு முன்பாக சபை எப்படி இருக்கும் என்பதை தான் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்கள் அந்த சபையை பார்த்து வாழ்ந்துடக்கூடாது. அவங்க வெள்ளைப்புடவை கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு உடனே நீங்கள் வெள்ளைப்புடவை கட்டி பல காரியங்களும் செய்யக்கூடாது. கிரியெல்லாம் தவறாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் இது அதெல்லாம் சரியன்றதெல்லாம் இல்லை, கிரியை தான் சரியாக இருக்கணும்னு பார்க்குறாரு. உன் கிரியை சரியாக இருந்தால் உன் விசுவாசம் சரியாக இருக்கும். விசுவாசத்தினால தான் நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சணும்னு நினைக்கிறீங்க. கிரியை எப்படி வேணாலும் இருக்கணும், எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டு விசுவாசம் இருந்தால் சரியாயிடும், விசுவாசம் மட்டும் நம்ம விசுவாசத்தா தேவன் எல்லாவற்றையும் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் நிறைய விசுவாசிகள் நினைப்பது உண்டு. எப்படி வேணாலும் வாழலாம்யா, விசுவாசத்தா போதும், கடவுளை கொடுத்துருவாரு. விசுவாசித்தா கடவுள் கொடுப்பதில்லை. இந்த 7 சபையில் உள்ள மக்களுக்கு அப்படி தான் சொல்கிறார். 6 சபையில் விசுவாசித்தா கொடுத்துறதில்லை கர்த்தர். விசுவாசித்தா நல்லவங்கன்னு சொல்லிடுறதில்லை ஆண்டவர். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர் நல்லவங்கன்னு சொல்லி பார்த்துறதில்லை. அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். விளங்குது அவங்களுக்கு? விசுவாசிக்கிறவங்க எல்லா சபையும் விசுவாசிக்குது கடவுளை, ஆண்டவராக இயேசு எல்லா சபையும் விசுவாசிக்குது. பட் ஆனால் இந்த 7 சபையும் கடவுளை விசுவாசிக்குது. ஆனால் 7 சபையில் இந்த பிலித்தெலிய சபையினுடைய கிரியை தான் சரியாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. இவர்களை நான் காப்பேன்னு சொல்கிறாரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்னு சொல்கிறாரு. வாக்கு தத்தெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. அப்போது விசுவாசத்தினாலே எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விசுவாசித்தா போதும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீ விசுவாசித்தா போதும், விசுவாசித்தா போதும், விசுவாசித்தா போதுன்றாங்க. எல்லா மனுஷனுக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விசுவாசம் வேறு மாதிரி ஆகிடுது. ஆனால் கிரியைகளோடு கூட விசுவாசம் இருக்க வேண்டும். கிரியினால் வருகிற விசுவாசம், கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கிரியை தான் விசுவாசத்தையே உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, விசுவாசத்தையே வளர செய்கிறதாக இருக்கிறது. விசுவாசம் வளர்கிறதுக்கு உங்கள் கிரியைகள் தான். அப்போ உங்கள் கிரியை எப்படி நல்லதாக வரும்? நீங்கள் எப்படி நல்ல கிரியை செய்வீங்க? வசனத்தின்படி நீங்கள் நடந்தா, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா உங்கள் கிரியைகள் சரியாக இருக்கும். உங்கள் கிரியைகள் சரியாக இருக்கும்போது தேவன் மேலே விசுவாசம் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். உலகத்தில் எப்படிப்பட்ட பாடு வந்தாலும் அதில் உறுதியாக நின்று தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தருவார், ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி உங்களால் விசுவாசிக்க முடியும். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியுங்க. ஒரு மனுஷனுடைய கிரியை தான் பார்க்குறார். அந்த ரூத்து பாருங்க, அவள் முந்தின கிரியை பார்க்கலும் அடுத்து அந்த பிந்தின கிரியை பார்க்குறோம். அந்த மோவாபி தேசத்தில் இருந்த கிரியைகளுக்கும் இல்லையா, இஸ்ரவேலில் பெத்லகேமில் வந்து அவர் கிரியை நடப்பித்ததற்கும் அவர் நடந்து கொண்ட விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அவள் மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்ணாக வேதம் சொல்லுகிறது, சரித்திர பெண்ணாக வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவளுடைய கிரியை தான், அவளை நல் நடக்கை தான், தேவனுக்காக அவள் வாழ்ந்தது தான், தேவனை விசுவாசித்தது மட்டுமில்லை, தேவன் மேலே நம்பிக்கை வச்சது மட்டுமில்லை. பெத்லகேமிலே அப்படிப்பட்ட பெண்கள் நடக்கலைன்ற மாதிரி காட்டிட்டா. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அவள் நடந்தாள். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறீங்க? சர்ச்சில் எப்படி நடந்து கொள்கிறீங்க? எல்லாத்திலும் வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசத்தில் கொண்டு போயிட முடியாது. வசனத்துக்கு நடக்காமல் என்னதான் நீங்கள் கடவுளை விசுவாசித்தாலும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் தான் விசுவாசம் தேவனுக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. வெறும் விசுவாசம், வசனம், கிரியை, இது 3 வச்சுங்களேன். விசுவாசம், வசனம், கிரியை. இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் தான் கிரியை வரும், கிரியை செய்ய முடியும். கிரியை வந்தால் தான் அதிகமான விசுவாசத்தை அதை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா நீங்கள் யாக்கோபில் நீங்கள் வாசித்து பாருங்கள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததாக இருக்கிறதோ அதுபோல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்படியானால் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். எதை அறிகிறாராம்? இந்த 7 சபையை குறித்து சொல்லும் போது 7 சபையிலும் கிரியைகளை தான் பார்க்கிறார். 7 சபையிலும் கிரியைகளை பார்க்கிறார். இன்றைக்கு உங்களையும் உங்கள் கிரியைகளை தான் பார்க்கிறார்.
நீங்கள் எப்படி பாடுறீங்கன்றதல்ல அவருக்கு, நீங்கள் எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்கன்னு தான் கர்த்தர் பார்க்குறார். விளங்குதா உங்களுக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். வசனத்தின்படி ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வசனம் இல்லாமல் கிரியை என்னதான், கிரியை இல்லாமல் வசனம் இல்லாமல் என்னதான் விசுவாசம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் நீங்கள் விசுவாசம் கொடுத்துருவார், ஆண்டவர் விசுவாசம் கொடுத்துருவார் சபையில் சொல்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், விசுவாசிக்காமே நிறைய கடவுளே விசுவாசிக்காமல் வாழ்கிற அவிசுவாசிகள்லாம் கூட தான் பொருளாதாரங்களை பெற்றுக்கொண்டு வாழ்கிறாங்க. கொஞ்சம் கவனிங்க. அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அப்போ அவங்களை விசுவாசிக்காமே கடவுள் அவங்களுக்கு நிறைய தராரு, அவங்க கிரியெல்லாம் தப்பாக இருக்கும்போது கடவுள் நிறைய தராருன்னு அர்த்தம் இல்லை. அவங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழலை இல்லையா? கடவுளுடைய அனுக்கிரகம் என்பது, கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது, கடவுளால் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு மனுஷனுடைய நல் நடக்கையின் மூலமாக, உண்மையான உழைப்பின் மூலமாக, உண்மையான கீழ்ப்படிதலின் மூலமாக, உண்மையான நேர்மையான வழியில் சம்பாதிப்பதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவும் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கவனிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கிறேன் விசுவாசித்துட்டு தற்காலிகமாக வீட்டுக்கு போனோடனே சர்ச்சில் விசுவாசிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, அபிஷேகம் வருது, வல்லமை வருதுன்னு நம்ம விசுவாசிக்கிறீங்க, ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு போனோடனே கிரியைகள் மாறிப்போனால் தேவன் விசுவாசத்தை அல்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் ஆராதிச்சுட்டு போனது அல்ல, கிரியையே கர்த்தர் பார்க்கிறார். இப்போது கிரியை என்பது என்ன? நடக்கை, பேச்சு, செயல் இல்லையா, பார்வை, இதெல்லாம் உன்னுடைய கிரியை தான். கிரியைகள் என்பது ஒரு மனுஷனுடைய செய்கை, ஒரு மனுஷனுடைய செயல்தான் அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய ஜீவனை கொடுக்கிறது. அந்த மனுஷன் செயல்படுகிற விதம்தான் அவன் யார் என்பது அது அடையாளம் காட்டுகிறது. கிரியை தான் ஒரு மனுஷன் கிரியை செய்கிறான். வேலை, கிரியை என்பது வேலை இல்லையா? கிரியை செய்கிறான், நடக்கிறான், செய்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கிரியில் தான் இருக்கிறீங்க, ஒரு செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு செயலில் இருக்கிறீங்க. அப்போ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ என்ன கேட்டிருக்கீங்க? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது உங்களுக்கு எப்படிப்பட்ட மன நிலைமைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? தேவ பயத்தோடு வா, பக்தியோடு வா, இல்லை இந்த வசனம் கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தர் எனக்காக தான் பேசுகிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு வா, ஆர்வத்தோடு வா. இதெல்லாம் நீங்கள் இப்படி அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிரியைகளை சார்ந்தது தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்க ஒரு வார்த்தை என்பதை கூட அது கிரியை காண்பிக்கிறது. சிலர் பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது அப்படியே எனக்கு தெரியாதா, பாஸ்டர் பேசிகிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ பாஸ்டர் பேசுகிறாங்க யூடியூப்பில், எவ்வளோ பாஸ்டர் டிவியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ வசனங்கள் தான், இந்த வசனம் எனக்கு தெரியும் அப்படின்ற மனநிலைமையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்று கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு கிரியை. அது விசுவாசம் மாத்திரமல்ல, கிரியை. உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவர் எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார் என்பது ஒரு கிரியை தான். ஆனால் இன்றைக்கு யார் அப்படி கேட்குறாங்க? சபைகளில் இன்றைக்கு வசனங்களை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே செல்போனை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செல்போன்களில் அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு செல்போனையும் வசனம் எடுக்கும்போதே அதில் சில ஸ்டில்லெல்லாம் வருகிறது. உடனே அந்த ஸ்டில்லையும் பார்க்குறார்கள், வசனத்தையும் கேட்கிறார்கள். ஆனால் இந்த கிரி எப்படிப்பட்டதாக ஆராதிக்கிறார்கள். இந்த கிரி எப்படிப்பட்டதாக தேவன் பார்ப்பார்? இந்த செயலை எப்படி பார்ப்பார் தேவன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் இந்த செயலை எப்படி பார்ப்பார்? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு, உன் செயலை நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. கிரி என்பது செயல். ஒரு மனுஷனுடைய செயல் தான் அவனுடைய விசுவாசத்தினுடைய தன்மையை பலப்படுத்துகிறது. ஒரு மனுஷனுடைய செயல் தான் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. செயல் கிரியை தப்பா இருக்கும்போது விசுவாசம் ஒன்றும் பெருசா சாதிச்சிடாது. விளங்குதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆபிரகாம் வந்தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஸோ ஆபிரகாம் கிரியைகளினாலே ஆபிரகாம் விசுவாசத்தில் பூரணப்பட்டான் என்று யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். வருகிற வாரங்களில் அந்த வசனங்களை நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். கிரியைகள் நம் மாற்றப்பட வேண்டும். செய்கை ரொம்ப முக்கியம். எப்படி வேணாலும் இருங்க சிஸ்டர், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர் தந்துருவார். எப்படி வேணாலும் இருங்க பிரதர், விசுவாசமாக சர்ச்சுக்கு வந்துருங்க, கர்த்தர் தந்துருவார்ல.
கிரியைகளை தேவனுக்காக வசனத்தின்படி கீழ்ப்படிந்து ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால தானே. வசனத்தின்படி ஒரு மனுஷனை தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, வசனத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார். நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் வாசலை திறக்கிறார். தேவன் உங்களுக்கு வாசலை கொடுக்கிறார், திறக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். அவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கிரியைகளை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஒரு மனுஷனை செயலை பார்த்து அவன் சரிப்பா, அம்மா சரியில்லாத ஆள் பாவன், அவன் சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஏன்? அவன் செயலை பார்த்து, அவன் என்ன பண்றானோ அதை பார்த்து சொல்றீங்க அவன் சரியில்லாத ஆளுப்பா, உஷாரா இருப்பா, அப்படிதான் சொல்றோம். அப்போ தேவன், அவன் ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவன் கர்த்தரை ஆராதிக்கலாம், அவன் ஆலயத்துக்கு போகலாம் இல்லையா? ஆனால் அவனை பார்க்கும்போது தப்பு என்ன பண்ணுறோம்? அவன் ஆலயத்துக்கு போகிறான், பைபிளை தூக்கிட்டு போகிறான், ஜெபம் பண்ணுறான், பாஸ்டா கூடவே இருக்கிறான். ஆனால் அவன் செயல் சரியில்லைப்பா. நீங்களே சொல்கிறீங்க அவன் செயல் சரியில்லைன்னு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க செயல் சரியில்லைன்னு. ஆனால் உங்கள் பிள்ளை ஆண்டவரை விசுவாசிக்கிறான், நீ கூப்பிட்றதுனால சர்ச்சைக்கு வந்து விசுவாசிக்கிறான், ஆனால் செயல் சரியில்லை. அப்போ கிரியை சரியில்லாத போது எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? இப்போ வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலையும் வேத பகுதியை நம்ம தியானிப்போம், கிரியைகளை பற்றி பேசுவோம், செய்கை பற்றி பேசுவோம். தொடர்ந்து ஒரு 2-3 வாரமாக நம்ம கடந்த வாரங்கள் எல்லாமே செய்கையை பற்றி சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறோம். செய்கை நமக்கு இன்றைக்கு கிறிஸ்துவருடைய செயல் முற்றிலும் வசனத்துக்கு வேறுபாடாக இருக்கிறது என்பதை ஆவியானவர் சபைகளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதனாலே நம்ம வசனத்தின்படி வாழ வேண்டும், வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நான் ஜெபிக்கிறேன்பா. கொஞ்சம் பலன் இருந்தோம் உம்முடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே உடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த மாதம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை இனி வருகிற நாட்களில் திறந்த வாசலை காணட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எவ்வளோ